தங்கத்தோட விலை வந்து இறங்கிட்டே இருக்குது. இப்போ கோல்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் யோசனையிலே இருக்காங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்க விலை தான் இறங்கிருச்சுல, அப்போ அது வந்து யூஸ்லெஸ்ஸாக வேல்யூ இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி தவறு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ஆசெட். விலைவாசி உயரும்போது நமக்கு ஒரு சேஃப்டி மெஷராக இருக்கக்கூடிய ஒரு ஆசெட். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையால், அதாவது குளோபல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைனா ஜென்ரல் பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், மக்கள் வந்து கமாடிட்டியை விட கரன்சி, அதாவது யூஎஸ் டாலர் கொண்ட கரன்சியை வந்து சேஃபாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின், ஏன் யூஎஸ்டியை எல்லாரும் சேஃபாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு ஏன் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா, பொதுவாக எல்லா பேங்க்ஸாக இருக்கட்டும், குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும், அவங்க எல்லாரும் வந்து யூஎஸ்டியை தான் இன்னமும் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க மற்ற எல்லா கரன்சியை விட. இது ஒரு காரணம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, இது அவங்க நம்புகிறாங்கங்கிறதுக்காக அந்த பொருளாதாரமோ இல்லை அந்த பொருளாதார மாடலோ பர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரும் கரன்சி அது யூஎஸ் டாலர் பேக்டில் தான் போகிறாங்க. அதுலாம் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ கோல்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே திருப்பி டைரக்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அந்த வட்டியோ இன்ட்ரெஸ்ட்டோ ஈல்டு பண்ணாது. பட் யூஎஸ் டாலருக்கு போகும்போது உங்களுக்கு அந்த ஈல்டு பண்ணும். இந்த காரணத்தினால எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்டி கிட்ட போகிறாங்க. அதனால யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகுது. அது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட வேல்யூ குறையுது. பட் அந்த யூஸ்லெஸ் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தங்கம் வேணும் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நிச்சயம் தங்கம் இருக்கணும். அதுவும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 800 டன்னு வருஷத்துக்கு நம்ம வந்து தங்கத்தை கன்சியூம் பண்ணுறோம். அது ஒரு கல்ச்சரலான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் தங்கத்தை கண்டிப்பாக வச்சுருக்கணும்.